ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் விம் வெண்டஸோட டேரக்ஷனில் வந்த பர்ஃபெக்ட் டேஸ். எல்லாரும் வேலை மூடிட்டு இருந்த காலகட்டத்தில் நிதானமாக பொறுமையாக ஒருத்தர் வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அவரோட கதையை நம்ம பார்க்க போகிறோம். ஹராயாமன் ஒருத்தர் அவர் டாய்லெட் கிளீனராக இருக்கார். அவருக்குன்னு குடும்பம் குட்டி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. சொல்லப்போனால் யாரையும் கூட வச்சு முடிக்கிறாரு. இப்படி ஒருத்தரோட வாழ்க்கை ஒரு வாரத்தை எப்படி இருக்குது, அவர் சந்திக்கிற அனுபவங்கள், அவர் பார்க்குற மனுஷங்க, அவருக்கு ஏற்ப தனிமைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டுற படம் தான் பர்ஃபெக்ட் டேஸ். சீரியஸ்லி ஒரு அட்டகாசமான மூவி. நீங்கள் இன்கேஸ் எப்பயாவது வாழ்க்கை மேலே ஒரு மிகப்பெரிய கோவத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். வாழ்க்கை மேலே ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். நம்ம இருக்க இந்த உலகங்கிறது ஒரு அழகான ஒன்று, அது ரொம்ப அழகாக அமைச்சிருப்பாங்க. சரி, இப்போ வாங்க பர்ஃபெக்ட் டேஸுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படம் ஆரம்பிக்கிறது நம்ம ஹீரோன்னு அறையா மட்டும் தான். இவர் கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுல இருக்கும். இவருக்குன்னு மனைவியோ பசங்க யாரும் கிடையாது. யாருமே இல்லாத வீட்டில் தனியாக வாழ்ந்துட்டு இருப்பாரு. கரெக்டாக ஒரு தெருவு காலையில் ஆனவே துப்புரவு பண்ணையில் வருவாங்க. அதான் அவர் கிட்டத்தட்ட அலார மாதிரியே இருக்கும். அவங்க தெருவை பறக்கிறப்ப ஓ வந்துட்டாங்களா, அப்போ கால் விடுச்சுன்னு சொல்லிட்டு இவர் எஞ்சிக்குவார். எஞ்சதும் பெட்டில் மடிச்சு வச்சுட்டு பல்லுக்கு போயிடுவார். தென் பார்த்தா ஷேவிங் பண்ணிட்டு இருப்பாரு. இவருக்கு ஆக்சுவலாக மீசோட பெருசாக இருக்காது. ஆனால் தினமும் காலில் நீட்டாக ஷேவ் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் வீட்டில் சின்ன சின்ன செடிகளாக இருக்கும். அந்த செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுவார். அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் போட்டு அவர் வேலை கிளம்பி போவார். இவர் எங்கே வேலை பார்க்கலான்னு பார்த்தா ஜப்பானோட பப்ளிக் டாய்லெட்டில் இந்த மாதிரி டாய்லெட்டில் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு கம்பெனி கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம். அந்த கம்பெனியில் வேலை பார்ப்பார். காலங்காலத்தில் சீக்கிரம் இருந்துச்சு அந்த வேலை கிளம்பிட்டு இருப்பார். பார்த்தா ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கும். அதில் காசை போட்டு காஃபி எடுத்துக்குவார். தென் அவர் போட்டு வண்டி எடுத்துகிட்டு ஜாலியாக வேலை போயிட்டு இருப்பார். போகிறப்ப ஃபுல்லாக ஹாப்பி பாட்டு கேட்டு இருப்பார். இவருக்கிட்டன்னு பல 80s 90s பாட்டோட கேசட்டில் இருக்கும். அந்த கேசட்டில் பாட்டு போட்டு கேட்டு ஜாலியாக போயிட்டு இருப்பார். அவர் பண்ணுற வேலையை ரொம்ப பிடிச்சி பண்ணுவார். எந்த ஒரு இடத்துலையும் நம்ம ஒரு கக்கூஸ் கிளீன் நினச்சா அவர் வருத்தம் பட மாட்டார். செய்கிற வேலையை அவ்வளோ நேரத்தை பண்ணுவார். எங்கேயுமே சின்ன ஆள் கூட மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் வேலை தெளிவாக பண்ணுவார். சின்ன சின்னதாக கீழே தான் அழுக்கு இருக்கா, எதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு பார்ப்பார். இந்த அளவுக்கு ஒரு செய்கிற வேலை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் போய் நேற்று வேலை பார்த்துருக்கிறப்ப இவர் கூட அஸ்டண்ட் ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் பேர் டக்காஷி. அவங்க கிட்ட தான் நம்மள மாதிரி தான். இவனுக்குன்னு பொறுப்புனதும் கிடையாது. செய்கிற வேலையை வேண்டாம் பண்ணிட்டு இருப்பான். காலைல வந்தது போதும் ஃபோன் எடுத்துருவான். ரீல்ஸை பார்த்துக்கிட்டு ஏன்னா தானே வேலை பார்த்துட்டு இருப்பான். ஆனால் இவரெல்லாம் பேச கண்டுக்க மாட்டார். நமக்கு சில பாத்ரூம் இருக்குது, அது க்ளீன் பண்ணி போயிருன்னு சொல்லிட்டு ஒரு பாத்ரூம் போயிட்டு இருப்பாரு. சில பாத்ரூம்லாம் பார்த்து சில ஆட்கள் சீக்கிரம் வந்துடுவாங்க. சாசான்னு கேட்டு வெளியே இருப்பார். யார்ட்டையும் பேச கோவம் போட மாட்டார். எல்லாரோட காம பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பாத்ரூம் போகிறப்ப ஒரு குட்டி பையன் இருப்பான். பார்த்தா அவங்க அம்மாவோட தொடர்ந்து இருப்பான் போல. ஏ தம்பி என்னாச்சு, அம்மா மிஸ் பண்ணிட்டியா, உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லி அந்த பையனோட கையை பிடிப்பாரு. அப்படியே மெதுவாக அந்த பையனோட அம்மா தேடிட்டு இருப்பாரு. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அம்மா அங்கே வருவாங்க. நீ யோசிக்க எங்கடா போய் தெரிஞ்ச, எங்கட திட்டு தெரியுமா, சரி வாடான்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து கூட்டி போவாங்க. கூட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த பையனோட கை கழுவாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் டாய்லெட் கிளம்புற வச்சு அவர் அழுக்கு நம்ம பயமல் போட்டிருக்கோமோ இனிமேல் நினச்சி டிஷர்ட் தொலைச்சிட்டு போவாங்க. இதை பார்த்து லைட்டர் வருத்தமாக இருக்கும். பட் பெருசாக கண்டுக்காம அவர் கூட வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. சொல்லப்போனால் மதியமாக ஒரு வேலை முடிஞ்சிடும். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்து ஒரு பார்க் ஏரியா இருக்கும். அந்த இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு சாமி சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்போ அந்த இடத்துல பார்த்தா சில மரங்களாக இருக்கும். இந்த மரத்தை அவர் ரொம்ப வருஷம் பார்த்துட்டு இருக்காரு. சின்னதாக இருந்தப்போ நட்டு வச்சிருப்பாங்களே, அப்புறம் டெய்லி இந்த மரத்தை பார்த்துட்டு இருக்காரு. இது போய் ஒரு ஹாபி வேறு இருக்கும். இவர்கிட்ட பார்த்தா ஒரு கேமரா இருக்கும். டெய்லியுமே இந்த மரத்தை வந்து ஃபோட்டோ இருப்பார். இவருக்கு எடுத்து ஒரு ஆசை மாதிரி இருக்கும். டெய்லி இந்த மரத்தை ஃபோட்டோ எடுக்கிறப்ப கீழே பார்த்து செடி மாதிரி இருக்குது, இது நமக்கு தேவைப்படுன்னு சொல்லி செடி மட்டும் தண்ணி எடுத்து வச்சுக்குவாரு. அதுக்கப்புறம் பார்த்து இன்னும் சில டாய்லெட்லாம் இருக்கும். அதையும் க்ளீன் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டு போயிடுவார். பார்த்தா ஒரு மரத்துக்கிட்ட வந்து செடி கொண்டு வந்துருப்பார்ல, அந்த செடியை அவர் வீட்டில் நட்டு வைப்பார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தினமும் தள்ளி ஊற்று வரல, இதுக்காக தான். அதுக்கப்புறம் அவர் போட்டு ட்ரெஸ்ஸாக கழட்டி வச்சுட்டு சைக்கிளில் வெளியே போயிட்டுருப்பாரு. இப்போ மதியம் ஒரு வேலை முடிஞ்சிருக்கு. இதுக்கிட்ட ஃபுல்லாகவே அவர் ரெஸ்ட் டைம் தான். ஜாலியாக அங்கேருந்து பக்கத்தில் பார்த்து ஒரு ஹாட் டப் இருக்கும். அந்த இடத்துல போய் வெதுவும் சுடுதல் குடிச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் எங்கே ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு பக்கத்தில் பார்த்து ரெஸ்டாரண்ட் இருக்கும். டெய்லியும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவார். ஜாலியாக அவங்க சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸில் குடிச்சிட்டு இருப்பாரு. அங்கே சில இவ்வளோ வயசான நாட்களாக இருப்பாங்க. எல்லாரும் ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் முடியாதே கிட்டத்தட்ட நைட் ஆயிரும். அதுக்கப்புறம் அவரோட வீட்டுக்கு வந்து படுத்துக்கிட்டு இருப்பாரு. தூங்குறதுக்கு முன்னாடி இவருக்கு சில பிடிச்ச புக்கில் இருக்கும். அந்த புக்கில் படிச்சுட்டு இருப்பாரு. சில தூக்க சொக்கி அந்த புக்கில் மேலே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த புக்கில் நோட்டு வச்சுட்டு லைட் ஆஃப் படுத்துங்கிறாரு. இதான் அந்த ஹராயாமோட ஒரு நாள் ரொட்டீனு. பார்த்தா அடுத்த நாள் ஆயிரும். திரும்ப துப்புரவு பணியாளர்கள் வந்து அவங்க திருக்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சவுண்டை கேட்டு மனுஷன் எழுந்துருவாரு. அதுக்கப்புறம் என்ன வழக்கம் அதே வேலை தான். காலைல எழுந்ததுமே பல்லு விளக்குவார். ஷேவிங்லாம் பண்ணிட்டு அவர் வீட்டில் செடிகளாக இருக்கும்ல, செடி தண்ணி ஊற்றுவார். அதுக்கப்புறம் ஒரு யூனிஃபார்ம்லாம் போட்டு வெண்டிங் மிஷினில் காஃபி இருக்கும்ல, அந்த காஃபி எடுத்துகிட்டு வண்டியில் பாட்டிகிட்டே போயிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வழக்கம் போல் டாய்லெட் க்ளீன் பண்ணிட்டு இருப்பார். பார்த்தா எப்பயும் போல் அந்த பழைய லேட்டாக வருவான். டக்கச்சியை பஸ் கண்டுக்காமல் இவர் போட்டு பாத் க்ளீன் பண்ணிட்டு இருப்பார். அப்போ அவர் இருக்கிற டாய்லெட்டுக்கு வெளியே ஒரு மணலில் பதிப்பட்ட நபர் இருப்பான். எப்பயும் மரத்தை பிடிச்சிக்கிட்டு கட்டி பிடிச்சி தான் பண்ணிட்டு இருப்பான். இவருக்கு அந்த நபர்கிட்ட பேச ஆசையாக இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோக்கு யார்ட்டையுமே அடைச்சோம்னாலும் பிடிக்காது. யார் கூட பேச பழக மாட்டார். அதனால் அந்த பையனே பேச மாட்டார். அவர் கூட
ஹோட்டல் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்தா அவர் கூடவே டகாஷி ஒரு பையன் இருக்கல, அந்த பையனுக்கு ஆயா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அந்த பொண்ணு பேர் ஆயா தான். பார்த்தா அவன் பாத்ரூம் வந்துருப்பா. இதை பார்த்து இந்த பையன் குஷியாயிருச்சு. அண்ணே நான் வேகமாக பாத்ரூம் க்ளீன் பண்ணிடுறேன், சீக்கிரம் எங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக டாய்லெட் க்ளீன் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டு கூட அங்கேருந்து போகிறா இருப்பான். பார்த்தா அவனான்னு பார்த்து வண்டி ஸ்டார்ட் ஆகுது. உடனே ஹீரோட்ட வந்து அரையாமா உங்கள் வேன் கிடைக்குமா, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறப்ப என்னது வேணாம் நான் யாரும் தர மாட்டேன், உடனே நானும் கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வண்டியில் இருக்காரு. பார்த்தா அந்த ஆயாங்கிற பொண்ணு நம்ம ஹீரோ காரில் உட்காந்துருப்பா. அப்போ நம்ம ஹீரோவோட பழைய பாட்டு கேசட்டில் இருக்கும்ல, இதை பார்த்து பொண்ணுக்கிற ஆச்சரியமா இருக்கு. அங்கிள் நீங்கள் இன்னும் இந்த கேசட் வச்சுருக்கீங்களா, ப்ளே பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் ப்ளே பண்ணி பார்ப்பா. அந்த பாட்டில் ரொம்ப பிடிச்சி போயிடும். உடனே ஃபோன் எடுத்து ஸ்பாட்டிஃபைல அந்த பாட்டெலாம் பார்ப்பா. அந்த காரில் போகிறப்ப ஃபுல்லாக அந்த பாட்டு கேட்டு வச்சுட்டு இருப்பா. நான் போட்டு வீட்டு வந்தோடனே சரிடா நான் வீட்டுக்கு போகிறேன், நைட் ஆனால் நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம், எனக்கு கூப்பிட்டு வந்துருன்னு சொல்லி அந்த பொண்ணு பாட்டு வந்து போகிறா இருப்பா. போகிறப்ப நம்ம மீனோட கேசட்டில் ஒரு கேசட் ஆட்டை போட்டு போயிடுவா. இதை நம்ம மீர் பார்த்துக்க மாட்டான். இதை பார்க்க டக்காச்சிங்கிற பையன் என்ன சரி தெரியல. நான் மீரை பார்த்து அரையாமா ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, நான் நைட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு வெளியே போனோம், பட் என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, உங்கள்கிட்ட இந்த கேசட்லாம் இருக்குல்ல, இந்த கேசட்டை விற்றா நல்லாவே கேசட் கிடைக்கும், நீ எங்கூட வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பழைய கடை கூட்டி போவான். அவர்கிட்ட பார்த்தா 4 கேசட் இருக்கும், எல்லாத்தையும் கொடுத்து எவ்வளோன்னு கேட்டு பார்ப்பான். பார்த்து 700 தர சொல்லுவாங்க. இதை பார்த்து இந்த பொருள் ஆச்சரியமாக இருக்கும். பார்த்துங்களா அரையாமா நீங்கள் வச்ச கேசட்டில் எவ்வளோ மதிப்பு இருக்குது, இதை விற்றோம்னா 700 கிடைக்கும், அட்லீஸ்ட் ஒரு கேசட்டாக தாங்க 150 கிடைக்கும், அது விற்கிறேன்னு சொன்னால் ஒரு பிடிக்காது. சொல்லப்போனால் அந்த கேசட்லாம் ஒரு கலெக்ஷன் மாதிரி. டேய் மறுபடியும் கேசட் கொடு, உனக்கு எனக்கு காசு தானே வேணும், இந்த காசு வச்சுக்கோன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு காசை கொடுத்துருவாரு. இதை பார்த்து இந்த பயில் செம்மையாக போய் போச்சு. அரையாமா நீங்கள் கிரேட்டு, நான் போய்ட்டு அந்த பொண்ணு பாட்டுறேன்னு சொல்லிட்டு அவனோட ஹாப்பி வந்து கிளம்பி போயிடுவான். இவர் சரி அந்த கேசட்டில் எடுத்துகிட்டு ஜாலி வீட்டுக்கு போயிட்டுருப்பாரு. பார்த்தா போகிற வழியில் பெட்ரோல் இல்லாமல் வண்டி ஆஃப் ஆயிரும். இவரு என்னென்னமோ ட்ரை பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ண பார்ப்பாரு. பட் பார்த்து வண்டி ஸ்டார்ட் ஆகாது. பெட்ரோல் போலாம் பார்த்தா காசு இருக்காது. எனக்கு இருந்த காசு அந்த பையனை விட்டாரு. என்னடா பண்ண பார்க்குறப்ப பார்த்தா அந்த கேசட் தான் இருக்கும். வேறு என்ன பண்ணுறது, ஒரு கேசட் விற்றானு மொழியே, கேசட் விற்றா பெட்ரோல் போடணும்னு சொல்லிட்டு கேசட் விற்று பெட்ரோல் போடுவார். அதுக்கப்புறம் ஒருபடி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவார். தூங்குறப்ப என்ன புக்கு படிக்கிறது தான். சரி அந்த புக்கு படிச்சுட்டு அப்படி படுத்து தூங்குவார். இவர் டெய்லி படுத்து தூங்குறப்ப இவர் சில கனவுகள் வந்துட்டு இருக்கும். அந்த கனவுகள் ஃபுல்லாகவே பிளாக் நைட்டில் இருக்கும். அது அவரோட பாஸ்ட் லைஃப்ஸு நிறைய விஷயங்கள் கலந்து சில மாட்டேஜ் வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி படுத்து தூங்குவார். பார்த்தா அடுத்த நாள் ஆயிடுச்சு. வழக்கமாக துப்புரவு பணியாளர்கள் அவங்க வீடியோ க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சவுண்டை கேட்டு மனசில் எழுந்துருவார். அதுக்கப்புறம் என்ன பெட்டில் மடித்து வச்சு பல்லு விளக்கி ஷேவிங் பண்ணி மரத்துக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு வெளியே பார்த்து வெண்டிங் மிஷின் இருக்கும்ல, அதில் காஃபி எடுத்துகிட்டு பாட்டு போட்டு வேலைக்கு வருவார். வழக்கமாக பாத்ரூமில் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பார். அப்போ அந்த பாத்ரூமில் பார்த்தா ஒரு பேப்பர் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா கேம் விளாடுவோம்ல அந்த பேப்பர் தான் இருக்குது. எவனா இங்கே பேப்பர் வச்சுட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் குப்பையில் போட்டுருவார். தென் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ ஒரு பார்க் போவார்ல, அந்த பார்க்கில் போவார். அவர்கிட்ட இருக்கிற கேமரா வச்சு மரத்தை ஃபோட்டோ எடுப்பார். தென் சுற்றி முத்து கிராக்கில் பார்க்குறப்ப பக்கத்தில் பார்த்து ஒரு பொண்ணு உட்காந்துருப்பா. அந்த பொண்ணு இந்த தாத்தாவை பார்க்க இவர் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருப்பார். அந்த பொண்ணு பார்த்து திருத்த முடிச்சுட்டு சாப்பிட்டு இருக்குமா, என் தாத்தாக்கு அதை பார்த்து பயமாயிரும். யாரா அந்த பொண்ணு நம்மளே பார்த்துட்டு இருக்கா, சரி நம்ம நைஸாக இங்கேருந்து கிளம்புறோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அங்கேருந்து போகிறா இருப்பார். அப்போ அந்த தாத்தாக்கு ஞாபகம் வருது, ஆமாம் எதுக்கு யாரை ஒருத்தர் அந்த பேப்பரை அந்த பாத்ரூம் வைக்கணும், ஒரு வேளை அவனுமே நம்மளும் தனிமையில் இருக்கிறவனா எதுக்கு செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அவர் குப்பையில் போட்டார்ல அந்த பேப்பர் எடுப்பார். பார்த்தா அந்த பையன் ஓன் போட்டிருப்பான். இவர் எக்ஸ் போட்டு எங்கே அந்த பேப்பர் எடுத்துகிட்டு அங்கேயும் பேப்பர் வச்சுருவார். அதுக்கப்புறம் வழக்கமான வண்டி எடுத்துகிட்டு அந்த ஆட்டோ போவார். நல்லா ஜாலியாக குளிச்சு முடிச்சுட்டு எப்போ ரெஸ்டாரண்ட் போவார்ல, அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் அவர் பிடிச்ச சாப்பிட்டு புக்கில் முடிச்சு போட்டு தூங்கிடுவார். பார்த்தா அடுத்த நாள் காலைல எங்கன்னா அதே ரொட்டீன் தான். பல்லு வளர்க்குவார், பெட்டில் மடிச்சு வைப்பார், ஷேவிங் பண்ணுவார். மரத்தில் தண்ணி ஊற்றிட்டு வெளியே பார்த்து வெண்டிங் மிஷின் இருக்கும், அதில் காஃபி எடுத்துகிட்டு வேன் எடுத்துட்டு பாத்ரூம்குள்ளே போவார். பார்த்தா அந்த டக்காசிங்கிற பையன் இருக்கால அவனை சீக்கிரமே வேலைக்கு வந்திருப்பான். இதை பார்த்து இவருக்கு ஆச்சரியமாக இருக்கும். சரி இவர் பாட்டு ஒரு வேலையை பார்த்துருக்கிறப்ப பக்கத்தில் பார்த்தா சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும். அந்த டக்காசிங்கிற பையன் கூட இன்னொரு பையன் இருப்பான். அந்த பையன் பார்க்க மணலில் பயப்பட பையன் மாதிரி இருக்கும். இவர் எட்டி பார்க்குறப்ப ஹே ஹரையாமா இவன் தான் என் ஃப்ரெண்டு, நானும் ஒன்றா தான் பிடிச்சோம், பட் பார்த்தா கொஞ்சம் மணலில் பாதிக்கப்பட்டவன், ஆனால் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் என் காதனை போதும் விட்டு புரிஞ்சு எடுத்துகிட்டே இருப்பான். இவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவர் ஹாப்பியாக இருக்குது. பார்த்தா அந்த பையன் ஜாலியாக டக்காசி விளாண்டுட்டு இருப்பானா. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பார். அதுக்கப்புறம் பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறா இருப்பார். அப்போ தான் நேற்று ஒரு பேப்பர் வச்சார்ல, சரி அந்த பேப்பர் எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த எக்ஸோ பேப்பர் எடுத்து பார்ப்பாரு. பார்த்தா அந்த பையன் ஓ போட்டிருப்பான். நேற்று இவர் எக்ஸும் போட்டிருப்பார்ல, இப்போ அந்த பையன் வந்து ஓன் போட்டிருப்பான். இதை பார்த்துட்டு ஜாலியாக போச்சு. அப்படின்னு நம்ம நினச்சது உண்மை தான். நம்மக்கிட்ட யாரோ ஒருத்தர் கேம் வர்றாங்க, சரி இந்த வட்டம் ஒரு எக்ஸ் போடுவோம்னு சொல்லிட்டு இவர் எக்ஸ் போடுவார். அதுக்கப்புறம் எந்த இடத்துல இந்த பேப்பர் எடுத்தாரோ அந்த பேப்பர் வச்சு அங்கே போகிறா இருப்பார். பார்த்து மதியத்துக்குள்ளே அந்த வேலை முடிஞ்சிடும். இவர் வேணாட்டங்கன்னு போலாம் பார்க்குறப்ப அந்த ஆயங்கிற பொண்ணு இருப்பாள், அவன் அந்த இடத்துக்கு வருவா. யாரையாமா சாரி என்னை மன்னிச்சிருங்க, அன்றைக்கி உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கேஸ் ஆட்டி போட்டு போனேன், இதுலேருந்து பாட்டெலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான் உங்களுக்கு கொடுக்க வந்தேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறப்ப அவர் பசங்க கண்டுக்க மாட்டார். அப்போ அந்த பொண்ணை அவரை பார்த்து சாரி கடைசியாக ஒரு வாட்டி இந்த பாட்டுக்கு நான் ஆசைப்பட்றேன், உங்கள் வேனில் கேட்கலாமா கேட்குறப்ப அவசியம் விட்டுருவார். பார்த்து அந்த பொண்ணு அந்த கேஸரை போட்டு அந்த பாட்டை கேட்கும். அந்த பாட்டு பார்த்தா ரொம்ப எமோஷனலாக இருக்கும். அந்த பாட்டை கேட்டு அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிருவா. சடன் நினச்ச தெரில நம்ம ராக் பண்ணி கிஸ்லாம் கொடுத்துட்டு போவா. இதை பார்த்து ரொம்ப
ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சு போச்சுல, அவர் பாட்டு அங்கேருந்து ஆட்டோ போவார். நல்லா குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து படுத்துங்குவார். பார்த்தா அந்த பொண்ணு கிட்ட இருந்தால அந்த பாட்டை கேட்டுட்டு மனசு படுத்துங்குவார். பார்த்தா அடுத்தலாம் காலைல ஆயிரும். எப்பயும் காலைல துப்புரவு பணியில் வருவாங்களே, பார்த்தா இன்றைக்குமே சவுண்ட் கேட்கும். ஆனால் மனசு எதிர்க்க மாட்டார். என்னென்னு பார்த்தா இன்றைக்கி லீவு. வழக்கம் போல் காலைல சீக்கிரம் வந்துச்சு வேலைக்கு போகாமல் இன்றைக்கி ஒரு நிதானமான நாள் ஹாப்பியாக இருக்கலான்னு அவர் பிடிச்சதெல்லாம் பண்ண ஆரம்பிப்பார். அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிப்பார் துணி. எல்லா துணியுமே எட்டு போய் ஒரு லான்ச் ஷாப் போவார். எல்லாத்தையும் துவச்சி முடிச்சுட்டு பக்கத்தில் பார்த்து ஃபோட்டோ கடை இருக்கும். ஒரு வாரமாக அவர் கேமரா ஃபோட்டோ எடுத்துருப்பார்ல, அந்த ஃபிலிம் ரோல்லாம் கொடுத்து அதை ஃபோட்டோ கன்வெர்ட் பண்ணிக்குவார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவர் வீட்டை அவரே க்ளீன் பண்ணிடுவார். பார்த்து வீட்டு செடிகளாக இருக்கும்ல, செடிக்கு தண்ணி ஊற்றி அவர் எடுத்துருப்பார் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் மாதங்கள் அடிக்க வைப்பார். பார்த்தா வருஷ கணக்கில் அவ்வளோ ஃபோட்டோக்கள் இருக்கும். அவள் பார்த்துக்கோங்க எவ்வளோ ஃபோட்டோங்க இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு பக்கத்தில் பார்த்து ஒரு புக் ஸ்டோர் இருக்கும். இது ஃபுல்லாகவே செகண்ட் ஹேண்ட் புக் விற்கிற கடை. ஜஸ்ட் ஒரு நாளாக இருக்குது ஒரு புக்கு வாங்கிக்கலாம். இவரை டெய்லியும் 2 புக்கு பிடிப்பார். அதனால் அந்த கடைக்கு போய் அவர் தேவையான புக்கு வாங்கி வச்சுக்குவார். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போவார். பார்த்தா ரெஸ்டாரண்ட்டில் மாமான ஒரு லேடி இருப்பாங்க. இவர் யூஸ்வலாகவே எப்பவுமே யாரையும் பேச மாட்டார்ல, ஆனால் லேடிட்ட மட்டும் நல்லா ஜாலியாக பேசுவார். சொல்லப்போனால் இவர் பேச மாட்டா கூட அந்த லேடி நல்லா பேசுவாங்க. கடைக்கு ஒரு கஸ்டமர்கிட்ட நல்லா ஜாலியாக பழகுவாங்க. அவங்களாம் பாட்டு பாடி என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது பார்த்து ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிடும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜாலி வீட்டுக்கு வந்துடுவார். வழக்கமாக புக்கெலாம் படிச்சுட்டு படுத்துங்குவார். எங்கன்னா அவர் கனவு ஃபுல்லாகவே பிளாக் நோட்டில் தான் இருக்கும். அவர் பாஸ்ட்டில் அந்த விஷயங்கள் சில மாட்டேஜ் போயிட்டுருக்கோம். அவர் பாஸ்ட் லைஃப்பில் என்ன ஆச்சு, ஏன் இப்போ மனசு தனியாக இருக்கிறது பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்குது. பார்த்தா அடுத்த நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒர்க்கிங் டே. வழக்கம் போல தான் காலை எழுந்திருப்பார், பல்லு விளக்குவார், ஷேவிங் பண்ணுவார், செடி தண்ணி ஊற்றுவார். அதுக்கு ஒரு நிமிஷம் காஃபில் எடுத்துகிட்டு பாத்ரூம் போயிடுவார். பாத்ரூம் போய் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்கே பார்த்து அந்த எக்ஸ்ட்ரா பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரை ஃபில் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பார்த்து அந்த பார்க் ஏரியா இருக்கும். அந்த மரத்தில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த பார்க்கில் உட்காந்துருப்பார். பார்த்து சேம் அதே பார்க்கில் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அந்த பொண்ணு அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பா. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்தப்ப 2 மறைச்சிட்டு இருந்திருப்பாங்களே. ஆனால் இப்போ தாத்தா அந்த பொண்ணை பார்த்து தலையாட்டுவார். அந்த பொண்ணு எதுவும் பேசாமல் இல்லாட்ட தலையாட்டும். அதுக்கப்புறம் பார்த்து அதே இடத்துல மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பையன் இருப்பான். எப்போயும் மரத்தெலாம் முடிச்சுக்கிட்டு கை ஆட்டிகிட்டு இருப்பாள். சேம் அதே பையன் தான். அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு மனசு ஜாலியாக வீட்டுக்கு போவார். வழக்கமாக நைட்டு வந்து படுத்தவங்களாம் பார்க்குறப்ப அவர் வீட்டுக்குள்ளேயே ஒரு பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணை பார்த்து இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. அங்கிள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு அதை வெயிட் பண்ணி தான் சொல்கிறப்ப, ஹே நீக்கோ நீ அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பொண்ணு வளர்ந்துட்டியே, சரி இப்போதைக்கு இங்கே வந்த எதுக்காக இங்கே வந்து கேட்டால், என்ன அங்கிள் உங்களை பார்க்க வரக்கூடாதா, ஜஸ்ட் ஒரு 2 நாள் இங்கே இருந்துக்கிறேன்னு உங்களோட இருக்கலாம் வைக்கிறப்ப இதெல்லாம் நம்ம இருக்குது தாராளம் உள்ளவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட்டி போவார். ஆக்சுவலாக அந்த பொண்ணு யாருன்னா இவரோட தங்கச்சி பொண்ணு. இவருக்குன்னு ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி இருக்குது. அந்த ஃபேமிலியில் புரிஞ்சு தான் மற்ற தள்ளி வந்துட்டு இருக்காரு. இப்போ தங்கச்சி பொண்ணை பார்த்தாமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். அந்த பொண்ணு வேற ரொம்ப தங்க வச்சுட்டு இவர் படுத்துங்கிடுவார். பார்த்தா அடுத்த நாள் காலையிடுச்சு. இவருக்கு டெய்லி ரொட்டின் இருக்கு. ஆனால் பார்த்தா அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. அவள் காலையில் கேட்காம எதுவும் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு மெதுவாக எழுந்து போவார். செடிகளை தண்ணி ஊற்றிட்டு நைஸாக வந்து போலாம் பார்ப்பாரா. பட் பார்த்தா அந்த பொண்ணு முடிச்சிடும். என்ன மாமா வேலை கிளம்புறீங்களா, நானும் கூட இல்லாமல் கேட்குறப்ப இவர் சரி கூட கூட்டி போவார். வழக்கு மேலே காலை வச்சுன்னு காஃபி எடுத்துகிட்டு உடனே கூட்டி போயிட்டே இருப்பார். அவள் போகிறப்ப பாட்டெலாம் போடுவாரா. அந்த பொண்ணுக்கு அந்த பாட்டு கேட்டு ஆச்சரியமாக இருக்கும். மாமா இதெல்லாம் நான் அந்த காலத்து பாட்டா, கேட்க ரொம்ப சூப்பராக இருக்கே, இதெல்லாம் ஸ்பாட்டிஃபைல இருக்குன்னு கேட்குறப்ப இவருக்குலாம் ஸ்பாட்டிஃபை என்ன தெரியாது. எதுவுமே சொல்லாமல் சிரிச்சுட்டு ஜாலியாக வேலை கூட்டி போவார். பார்த்தா ஒரு வேலை பார்க்குற இடம் வந்துடும். டாய்லெட்டு போய் கக்கூசம் கழுவிட்டு இருப்பாரா. இந்த பொண்ணுக்கு அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி இருக்கும். என்னதான் மாமா இருந்தால் கூட அவர் டாய்லெட் க்ளீன் பண்ணிட்டு இருக்காருல, இதை பார்த்து லைட்டாக அந்த பொண்ணு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த பார்க் ஏரியா இருக்குல்ல, அந்த பார்க் ஏரியா போவாங்க. அவர்கிட்ட பார்த்து ஒரு பழைய கேமரா இருக்கும். அதை எடுத்து ஃபோட்டோ எடுப்பார். இந்த பொண்ணு பார்த்து கேமரா இருக்கும். அதை வச்சு இந்த பொண்ணு ஃபோட்டோ பிடிப்பா. அப்போ அந்த பொண்ணுடைய பார்த்தா இன்னொரு கேமரா இருக்குது. மாமா இந்த கேமரா எப்படி இருக்குது, நீங்கள் வச்சுருக்கிற கேமரா மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம் பார்க்க அப்படியே தான் இருக்குது. யார் வாங்கி கொடுத்தேன்னு கேட்டால், என்ன மாமா ஞாபகம் இல்லையா, நான் சின்ன பொண்ணு வந்தப்போ நீ தான் என்கிட்ட கொடுத்த, எனக்கு நல்லா ஞாபகம் சொல்கிறப்ப இது அவருக்கே மறந்து போச்சு. நல்லா ஜாலியாக தன் மருமகளோடு பேசிட்டு இருப்பார். தென் அவளே மரத்து பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுப்பார். அதுக்கு 2 வீட்டிலேருந்து படுத்துங்க இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட சில புக்கில் இருக்குங்களே, இதை பார்த்து பொண்ணு பிடிச்சி போயிடும். நைட்டில் உட்காந்து அவன் புக்கு பிடிச்சிட்டு இருப்பா. காலைல அவளே இருந்துச்சு, மாமா நீங்கள் ஒரு புக் வச்சுருந்தீங்களே அந்த புக்கு படித்தேன், அதில் இருந்த விக்டருங்கிற கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு, நல்ல புக் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ பாராட்டுவா. அதை பார்த்து அவர் ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் வழக்கம் போல காலையில் அவர் ரொட்டின் வேலைலாம் பார்த்துட்டு பாத்ரூமில் போவார். அப்போ அந்த பொண்ணு கூட இருந்து அவங்க மாமா ஹெல்ப் பண்ணுவா. அப்புறம் 2 பேர் சேர்ந்து ஹாட்டுக்கு போவாங்க. நல்லா ஜாலியாக குடிச்சு முடிச்சுட்டு சைக்கிளில் சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஊர்லேயே பார்த்தா கடற்கரை இருக்கும். மாமா என்னை கூட்டி போறியா, எனக்கு அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும் ஆசை இருக்குன்னு சொல்கிறப்ப அவர் நாளைக்கு போகலான்னு சொல்லுவார். நாளைக்குன்னு எந்த நாளைக்குன்னு கேட்குறப்ப நாளைக்குன்னு நாளைக்கு தான், இன்றைக்குன்னு சொல்கிறப்ப அதை பார்த்து அவ்வளோ பிடிச்சி போச்சு. கோந்தோவா கோந்தோ, இமாவா இமா, கோந்தோவா கோந்தோ, இமாவா இமா.
இது கிட்டத்தட்ட ஒரு லைஃப் லெசன் மாதிரி. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, அந்த நாளைக்காக தான் நம்ம வாழ நினச்சிட்டு இருப்போம். பட் இன்றைக்கி ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை இன்றைக்கி வாழன்னு சொல்கிற மாதிரி அந்த டைலாக் இருக்கும். நெக்ஸ்ட் டைம்னா நெக்ஸ்ட் டைம் தான், நவு தான். இதை அவங்க மாமா சொல்லியிருப்பாரு. இது கேட்ட அந்த பொண்ணு ஹாப்பியாக இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாக ஜாலியாக அவங்க மாமாவோட இருப்பா. எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு அவங்க வீட்டுக்கு வருவாங்க. வந்து பார்த்தா அவங்க மாமா வீட்டுக்குள்ளேயே ஒரு கார் இருக்குது. வேறு யார்? அந்த பொண்ணோட அம்மா வந்துருப்பாங்க. அதாவது ஹீரோட தங்கச்சி. அவங்க அம்மா அவங்க பொண்ணை பார்த்து, ஏண்டி வாயாடி நீ இங்கே தான் வந்தியா, எதுக்கு தேவையில்லாம அண்ணன் கிட்ட வந்துட்டு இருக்க, சரிவா வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு போகிறா இருப்பா. அப்போ அவங்க மாமா பார்த்து, மாமா எனக்கு ஒரு புக்கு பிடிச்சிருந்துச்சி, ஒரு புக் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவடு வீட்டுக்கு போயிடுவா. அப்போது தங்கச்சி அவங்க அண்ணனை பார்த்து, ஏண்ணா நீ எதுக்கு தனியாக இந்த வீட்டில் இருக்க, பேசாமல் நீ கூட வந்துட வேண்டியதானே, அப்போ நம்ம வீட்டில் தான் இருக்காரு, முன்ன மாதிரிலாம் அப்பா இல்லை, அப்பாவுக்கு ஞாபகம் அதிகமாகிடுச்சு, என்னே யாரும் தெரியாமல் தான் இருக்குது, சரி நீ வீட்டுக்கு வந்தீங்கன்னா அப்போ எதுவுமே சொல்ல மாட்டார், நீ வீட்டுக்கு வானா வந்து ஒரு வாட்டி அப்பா பாருன்னு சொல்கிறப்ப இது ரொம்ப எமோஷனலாக இருக்கும். பட் தான் தங்கச்சியை பார்த்து, சாரிம்மா என்னால் வர முடியாது, நான் இங்கே இருக்கேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்தா தங்கச்சி கஷ்டமாக இருக்கும். பார்த்தா அவங்க அண்ணனுக்காக அவர் பிடிச்ச சாக்கெட் எடுத்துருப்பா. இதை பார்த்து ரொம்ப எமோஷனலாக இருக்கும். தங்கச்சி ஹக் பண்ணி லைட்டாக அழுக ஆரம்பிச்சிருவாரு. கரெக்டாக அப்போதைக்கு மரும வந்துடுவா. சரிம்மாம்மா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், கண்டிப்பாக நான் திரும்புறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி அங்கேருந்து கிளம்பி போயிடும். அவங்க போனதுக்கப்புறம் தேம்பி அழுதுட்டு இருப்பாரு. உண்மையாக ஹீரோ லைஃப்பில் என்னதான் ஆச்சு, இவருக்கு உங்கள் அப்பாவுக்கு என்ன பிரச்சனை, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் எல்லாத்தையும் மறந்தால் கூட இவருக்கு இங்கே போக தயக்கமாக இருக்குது, அப்படி ஒரு பாஸ்ட் லைஃப்பில் என்னதான் ஆச்சு இதை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. பட் ஒரு அழுகிறப்பே நமக்கு ஒரு ஃபீலிங் கன்வே ஆகும். மேபி ஒரு பாஸ்ட் லைஃப்பில் ஒரு மாதம் நடந்திருக்கலாம், அதனால் தான் பாதிக்கப்பட்டு மனசு இந்த மாதிரி ஆயிருந்திருக்கலாம். எனக்குன்னு யார் வேணாம், நான் மட்டும் இருக்கேன், தனியாக இந்த வாழ்க்கை வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் தனியாக வாழ்ந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்குற நமக்கு எமோஷனலாக இருக்கும். அதுக்கப்புறம் அவரும் ரூமில் போய் படுத்துங்கிடுவார். பார்த்தா அடுத்தலாம் கல்லாயிரும். வழக்கம் போல் காலையில் எழுந்திரிச்சு ரொட்டீனாக ஒரு வேலை பார்க்க போயிட்டுருப்பாரு. அப்போ தான் கரெக்டாக டக்காசிங்கிற போய் ஃபோன் பண்ணுவான். அரையாமா என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் வேலைக்கு வர மாட்டேன், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என் வேலை நீங்கள் பார்த்துக்கோங்க, இதுக்கப்புறம் மிச்சம் வேலை கம்பெனி பார்த்துக்குன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ஒன்றும் புரியாமல் இருக்குது. டக்காசி என்னாச்சு ஏதோ வந்து சொல்கிறப்ப அந்த பையன் சொல்ல மாட்டான், அவன் மட்டும் கால் அவுட் பண்ணிடுவான். சரி நீ ஒரு கம்பெனி கலைக்கு போவார். பார்த்து எப்பவுமே ஒரு வேலை மதியம் முடிஞ்சு போயிரும்ல, இன்றைக்கி அந்த பையன் இல்லாதனால அந்த பையன் வேலை இவர் தான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. இவர் அந்த வேலையை வேண்டாம் பார்க்க மாட்டார், எல்லாத்தையும் தெளிவானி தான் பார்ப்பாரா. அதனால் இன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே நைட்டாகவே ஆயிடுச்சு. இதனால் அவர் மற்ற வேலையில் பார்க்க முடியாமல் இருக்கும். செம்ம கடுப்பான அவர் கம்பெனி ஃபோன் பண்ணுவார். மேடம் அந்த டக்காசிங்கிறப்ப எதுவும் சொல்லாமல் வேலைட்டு போயிட்டேன், அவன் வேலையுமே இன்றைக்கி நான் தான் பார்த்துருக்கேன், நாளைக்கு நான் பார்த்துக்க முடியாது, வேறு ஏதாவது ஆள் அனுப்புங்கன்னு சொல்கிறப்ப ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு புதுசாக ஒரு ஆள் வரும், நீங்கள் நீ பார்த்து ரொம்ப தச்சுன்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிடுவாங்க. இவரு சரி நாங்கள் வந்து போகிறா இருப்பார். பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு மணலாம் பாதிப்பட்ட பையன் வருவான். ஃபஸ்ட்டு டக்காசியை பார்க்கறதுக்கு ஒரு பையன் இருப்பாள், அந்த பையன் தான் இருப்பான். நம்ம ஹீரோ பார்த்து, அங்கிள் டக்காசிங்க இல்லையா, டக்காசிங்கன்னு கேட்குறப்ப இதை பார்த்து இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த பையன்கிட்ட பேசி அந்த பையன் வந்து பேசுவார். அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்து அவர் போட்டு படுத்துங்க தான் இருப்பார். பார்த்தா எப்பயும் கூட நீ ரொம்ப டயர்டாக இருப்பார், இன்னும் எப்பயுமே ஆஃப் டேயில் வேலை முடிஞ்சிடும், ரிலாக்ஸாக அவர் வாழ்க்கை ஹாப்பியாக வந்துட்டு இருப்பார்ல. பட் இன்னைக்கு ஃபுல் டே வேலை பார்த்து ஒரு சமாடுப்பாயிருச்சு. வந்தவர் அப்படியே படுத்துக்கிடுவார். பார்த்தா அடுத்த கல்லாயிரும். இப்போதைக்கு புதுசாக கம்பெனிலேருந்து ஒரு பொண்ணு அனுப்பியிருப்பாங்க. இவர் சேர்னு ரெகுலராக வேலை பார்த்துட்டு இருப்பார். பார்த்தா எப்பவுமே எக்ஸ்ட்ரா அந்த கேம் விளாண்டுட்டு இருப்பாங்களே. பார்த்தா இப்போதைக்கு அந்த கேம் முடிஞ்சிருக்கும், அந்த கேம் ட்ராவல் முடிஞ்சிருக்கும். பார்த்தா அந்த பக்கம் விளாண்டுட்டு இருந்தவன் தயங்கி எழுதியிருப்பான். இதை பார்த்து இவருக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. சொல்லப்போனால் அந்த பக்கம் விளாண்டது யாருமே தெரியாது, அது ஒரு பையனா பொண்ணா இல்லை வயசு அதிகமான பையனா இல்லை வயசு அதிகமான பொண்ணா யாருமே தெரியாது. ஆனால் எதுவுமே தெரியாமல் ஜாலியாக ஹாப்பி விளாண்டுட்டு இருந்தாங்களே. இதுவே அவருக்கு ஒரு புதுவான ஹாப்பினஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் போய் அவர் படுத்துக்கிடுவார். பார்த்தா அடுத்த நாள் இன்னைக்கு ரெஸ்ட்டு, ஸோ ரிலாக்ஸாக நம்ம வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வழக்கம் போல தான் துணியில் எடுத்து போய் லாண்ட்ரி போய் துவச்சி போட்டுவார். திரும்ப ஒரு வாரம் எடுத்து ஃபோட்டோ ஃபுல்லாத்தையுமே பிரிண்ட் எடுத்து வச்சுருவார். அதுக்கப்புறம் ரெகுலராக ஒரு லேடி ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு இருப்பார்ல. அனுமதிக்கு அந்த ரெஸ்டாரண்ட் போகிறப்ப அந்த ரெஸ்டாரண்ட் பார்க்க க்ளோஸ் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் அதை எதுவுமே கண்டுக்காமல் ஒரு போட்டு உள்ள போயிடுவார். பார்த்தா அந்த லேடியும் ஒரு ஆள் ஹக் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இதை பார்த்து லைட்டோட அக்கௌண்ட் வந்திருக்கும். சாரி நான் தெரியாமல் வந்துட்டேன், நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு மனுஷன் கோமா அங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவருக்குன்னு ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் வந்திருக்கும். இந்த லேடியை பார்க்க வரப்போ தான் இவர் அறியாமல் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தா ஃபீல் கிடச்சிருக்கும். பட் இப்போ பார்த்தா அந்த லேடி ஒரு நம்பர் ஹக் பண்ணிட்டு இருந்தாங்களே, இதை பார்த்து லைட்டாக வருத்தமாக இருக்கும். ஒரு அவர் தான் அந்த லேடி ஹஸ்பண்டாக இருப்பாங்களோ, நம்ம தான் தேவையில்லாம மாசம் வளர்த்துட்டோம் போல, சரி இங்கேருந்து போயிடும்னு சொல்லிட்டு லைட்டாக வரதுல அங்கேருந்து போவார். அவர் பாட்டு 4-5 கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி வச்சுட்டு 2 சிகரெட் பாக்கெட்டாக வாங்கி வச்சுக்குவார். ஒரு பிரிட்ஜில் நின்று ஊர் தள்ளிட்டு இருப்பார். கரெக்டாக அப்போதுக்கு அந்த பிரிட்ஜுக்கு ஒரு நபர் அங்கே வருவார். யாருன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லேடி ஹக் பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த அங்கே வருவான். நான் மீரை பார்த்து, சார் நீங்கள் இந்த கடையோட ரெகுலர் கஸ்டமரா, தினமும் அந்த கடைக்கு வரலாம் கேட்குறப்ப இவருக்கு என்ன சொல்ல தெரில. ஆமாம் சார் எப்போ அந்த கடைக்கு வருவேன், அவங்களும் ஜாலியாக கூட பழகுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் அந்த கடைக்கு வந்து சொல்கிறப்ப அப்படியா, ஆக்சுவலாக நான் தான் உங்களோட ஹஸ்பண்ட், ஆக்சுவலி எக்ஸ் ஹஸ்பண்டு, எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி 7 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் வேறு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவள் அதுக்கப்புறம் தான் அந்த கடை ஆரம்பிச்சிருக்கா. இப்போதைக்கு அந்த கடை ஒரு ஃபேமஸான கடையாக இருக்குது,
ஆனால் எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு, ஆக்சுவலாக எனக்கு கேன்சர் இருக்குது, இன்னும் நான் எத்தனை நாள் இருப்பேன்னு தெரில, குடிசைக்கு சாதான் போகிறேன். ஆனால் எனக்குள்ளே ஒரு குற்றுணர்ச்சி இருக்குது. 7 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தோம்ல, அப்போ என் மனைவி கிட்ட நல்லோட தப்பாக நடந்திருப்பேன், அவளுக்கு பிடிக்காத நான் ரிலேஷன் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் எனக்கு மன்னிப்பாக கேட்கணும்னு தோணுச்சு. அதுக்காக நீ காலையில் பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் கரெக்டாக நீங்கள் வந்தீங்க. நீங்கள் தப்படுறதுல இருக்கிறப்ப சேச்சா நான் தப்படுறதுக்கு போகிறேன், நான் சும்மா தான் வந்தேன்னு சொல்கிறப்ப அவர்கிட்ட கேட்டு பார்ப்பாரு, என்ன சார் உங்களுக்கு என் மனைவி பிடிக்குமா, அவங்களும் இன்ட்ரெஸ்டானு கேட்குறப்ப சேச்சா அதெல்லாம் இல்லை சார், இந்த ஜஸ்ட் ஒரு கஷ்டமாக தான் சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்று சார் தாராளமாக பண்ணலாம். இன்கேஸ் நான் இங்கேருந்து போயிட்டா கூட நீங்கள் என் மனைவி பார்த்துக்கணும், அவள் எது கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறப்ப இது பார்த்து இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, மனுஷன் எதுவும் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிற போல், இவர் எப்படியாவது டைவர்ட் பண்ணி ஹாப்பியாக மாற்றணும்னு சொல்லி ஜாலியாக பேச வைப்பார். அப்போ அந்த மனுஷன் மீறி பார்த்து, சார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நிழலுங்கிறது எப்பயுமே ரொம்ப டார்க்காக இருக்கும், ஒரு நாளுக்கு முன்னாடி இன்னொரு நாள் படிச்சுன்னா அது இனிமேல் டார்க் ஆகும். உங்களுக்கு திரும்பன்னு கேட்குறப்ப இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியமா இருக்குது, ஓ அப்படிலாம் இருக்கா, அவங்க ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லி ரெண்டும் நிற்பாங்க. பார்த்து ஹீரோ நாள் பார்க்க லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே அந்த ஹஸ்பண்டோட ஷேடாக வரப்போ அது இன்னும் டார்க்காக தெரியுது, இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆமாம் சார் நீங்கள் சொல்கிற கரெக்டு தான், ஷேடோக்கு மேலே இன்னும் ஷேடாக இருந்தால் அது இன்னும் டார்க்காக மாறிட்டு இருக்கு, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. இவர் வரப்போ கூல்ட்ரிங்க்ஸ் விளாண்டு இருப்பார்ல, அதே அவர்கிட்ட கொடுத்து ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. 2 சின்ன குழந்தைங்க விளாண்டுறது எப்படி இருக்கும், ஆனால் நைட்டி ஃபுல்லாக செம்மாவே போயிட்டுருக்கோம். எல்லாம் முடிச்சுட்டு இவர் வீட்டுக்கு வந்துடுவார். படம் தூங்குறப்ப ஏன்னா ஒரு பாஸ்ட் மெமரி தான், பிளாக் அண்ட் ஒயிட்டில் சில மாடேஜாக போயிட்டுருக்கோம். பார்த்தா அடுத்த நாள் ஆயிடுச்சு, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்து எல்லாமே ஒரு வார கதை இப்போ பார்த்தா அடுத்த வாரம் ஆரம்பிச்சிருச்சு. வழக்கமான காலையில் இருந்துச்சு ரொட்டீனாக வேலை பார்த்துட்டு இருப்பாரு, கேசட்டை போட்டு பாட்டுக்கிட்டே போயிட்டுருப்பாரு. அந்த பாட்டு என்னென்னு பார்த்தா ஃபீலிங் நோ, அது பார்த்தா செம்ம சூப்பரான ஒரு பாட்டு. எல்லா நாளுமே ஒரு ஹாப்பியான நாள் தான், எல்லா நாளுமே இன்றைக்கும் நாள் தான், என்றைக்கும் நான் தோண்டே போகக்கூடாது, என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டு இருக்குமா, அந்த பாட்டு கேட்டுட்டு மனசு ஹாப்பியாக போயிட்டுருப்பாரு. பார்த்தா அவரே அறியாமல் அவர் கண்ணிலேருந்து அழுகுற ஆரம்பிச்சிடும், அதெல்லாம் அடக்கிட்டு சிரிச்சு அவர் பாட்டு ஜாலியாக கிளம்பிட்டு இருப்பாரு. இதோட பர்ஃபெக்ட் டேஸுங்கிற இந்த படம் முடியுது. சீரியஸ்லி ஒரு சூப்பரான மூவி. நம்ம எல்லாரோட வாழ்க்கை இதே மாதிரி தான், கஷ்டங்கிறது யாருக்கு இல்லாமல் இருக்குது, எல்லாருக்கும் தான் இருக்குது. ஆனால் அந்த கஷ்டத்துக்குன்னு புலம்பிக்காமல் அவ்வளோதான் நடந்துருச்சு, இன்றைக்கி ஒரு புது லைஃபு, இது ஒரு புது வாழ்க்கை, வழக்கமாக காலையில் ஹாப்பியான வாழ்க்கையோடன்னு சொல்லிட்டு அவர் கூட ஜாலியாக போயிட்டுருப்பாரு. இதோட தான் பர்ஃபெக்ட் டேஸ்னு அந்த படம் முடியும். சொல்லப்போனால் அந்த படத்தை ஜாப்பனீஸ் சார்பில் ஆஸ்கர் பண்ணியிருந்தாங்க, ஃபைனல் நாமினேஷன் வரைக்கும் இந்த படம் போயிருச்சு. ஆனால் கடைசியில் வேறு படத்தை கிடச்சிருந்துச்சு. எனக்கு சொல்லப்போனால் கடைசி 3 வருஷத்தில் ரொம்ப பிடிச்ச படங்கள் இது ஒன்று. அதுபோல் நம்மளால பாட்டு படம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் வில்லனா நவாஸ் சித்திக் இருந்திருப்பாரு. இந்தியாவோட ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸில் அவரும் ஒருத்தர். அவர் இன்றைக்கி ரொம்ப டிப்ரெசிவாக ஃபீல் பண்ணாலோ லோன்லியஸாக இருந்தாரோ இந்த படத்தை பார்ப்பாரேன். நம்ம வாழ்கிற வாழ்க்கை என்னடா வாழ்க்கை, இதனால் அவ்வளோ பெரிய கஷ்டமா, ஈஸி எல்லாத்தையும் கடந்து போடான்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் இந்த படம் கொடுக்குமா. இந்த மாதிரி அந்த படத்தை பற்றி புகழ்ந்து பேசியிருந்தாரு. अकेले और लोग बोलते हैं ना अकेले रह के तो ये हो जाता है, डिप्रेशन आ जाता है, ये हो जाता है, लोनलीनेस फील होता है. मैंने अभी एक फिल्म देखी द परफेक्ट डेज. वो आदमी बिल्कुल अकेला है जो टॉयलेट साफ़ करने जाता है, वापस आ जाता है और जब घर से निकलता खुश हो के निकलता है. उसकी लाइफ में 2-3 लोग आते हैं चले जाते हैं, थोड़ा सा झटका दे के चले जाते हैं उसको, लेकिन बाद में फिर उसकी खूबसूरत लाइफ है. वो हर रोज़ खुश हो के जाता है टॉयलेट साफ़ करने और वापस आ जाता है और सोता है, किताब पढ़ के सोता है. ये उसकी लाइफ है, बरसों से चली आ रही है उसकी लाइफ और वो खुश है. तो मैं तो देख के शॉक्ड हो गया कि जो हमें बताया गया कि अकेले रहने से आदमी डिप्रेशन में चला जाता है, इसमें चला वो हो जाता है, लेकिन वो फिल्म ऐसी है और वो इतनी खूबसूरत फिल्म है. ऐसा और ऐसा टॉपिक है जो ऐसा कनेक्ट होता है आपको. मैंने यार ये इंसान में क्यों नहीं हो. Certain new Japanese cinema and Celine Song's Past Lives, Vim's film Perfect Days. So I mean there are other young people whose work that I'm fascinated by. I try to keep up as much as I can, but I find it difficult in terms of following as many as possible. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹால்ஸை தப்புன்னு வச்சுக்கோங்க. உங்களோட இடத்துல நல்ல ஒரு ஆசமான மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.